டியூலிப் பேண்ட்டுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுறது தெரியலையா உங்கள் ஃபேப்ரிக்? இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் ஒரு 2.5 மீட்டர்ஸ் வந்து ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து என்னோட ஃபோல்டட் எட்ஜ், இது வந்து ஓப்பன் எட்ஜஸ் வந்து 2 லேயர்ஸ் வந்து இருக்குது, 1 2. இப்போ இந்த ஃபோல்டட் எட்ஜ் எடுத்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபுல் ஃபோல்ட் பண்ணாமல் செமி ஃபோல்டாக பாதி வரைக்கும் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஆப்போசிட் சைடை எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மேக் ஷுர் இந்த ஃபோல்டிங் வந்து இதை டச் ஆகலாமே தவிர இதுக்கு மேலே விழுந்து இதோட சேர்ந்து ஓவர்லாப் ஆகி ஃபோல்ட் ஆகக்கூடாது எகெயின். ஸோ தட் நம்மளுடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக பாதிக்கும். இப்போது என்னுடைய ஃபுல் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து என்னுடைய ஃபுல் லென்த் மார்க் பண்ணிவிட்டு இங்கே மார்க்கிங்ஸ் கொடுத்துக்கிறேன். மார்க்கிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதுதான் என்னுடைய க்ரட்ச் பார்ட். இங்கே என்னுடைய க்ரட்ச் பார்ட்டை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். க்ரட்ச் பார்ட் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு 4 இன்ச்சஸ் வந்து டெஃபினட்டாக நம்ம ஒரு அடல்ட் சைஸாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கிட்ஸ்க்கு இருந்தாலும் சரி, அடல்ட்டுக்காக இருந்தால் இந்த ஷார்ப் எட்ஜிலிருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு 4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய லெக்ஸ் வந்து உள்ளே விட முடியும். இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரட்ச் ஏரியாவும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டியூலிப் பேண்ட் ரெடி. இதில் எப்படி வந்து ஃபோல்டிங்ஸ் கொண்டு வர்றது அப்படின்னா, இது வந்து இது இப்படி ஓவர்லாப் ஆகும். இது ரைட் சைட், இதுதான் நம்மளுடைய டியூலிப் பேண்ட்.